சொன்னது. அடுத்தது வந்துட்டு நிறைய நாவல்கள்லாம் வந்து இப்போ வந்து கதை நாவல்லாம் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. இது வரைக்கும் போன வாட்டி வரைக்கும் நான் நாவலை பற்றி பேசினேன். இன்னைக்கு வந்து கவிதை தொகுப்பை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி ரொம்ப திக்குது. ஏன்னு தெரில. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் புதுசான ஆட்கள்லாம் வந்தனால அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் திடீர்னு ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதுங்கிறது நானும் கொஞ்சம் இதாகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம ராசாராம் அண்ணனை வந்து அழைக்கிறேன். போன வாட்டி உப்பு வேலின்னு சொல்லிட்டு பற்றி பேசினாப்புல அந்த வேலி போது அண்ணனோட கதையும் அவ்வளோ நீண்டு போயிட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இல்லை சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சொன்ன டைம் எடுத்தீங்க அப்படி சொல்லலை, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கவிதை தொகுப்பு. ஸோ கவிதைனாலே டிஃபால்ட்டாக 2 வாட்டி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் போகலாம். எல்லாரும் உட்காந்து கேளுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது எட்டாசுரம். எட்டாசுரம்ங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு வந்து முனைவர் ஈரா கருணாநிதி. இந்த கவிதை தொகுப்பு யாருடையதுனாக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி. இது வந்துட்டு 2002 இந்த கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இந்த தொகுப்பு வந்து அவ்வளவு பிரபலமும் ஆகலை. அதாவது இந்த எழுத்தாளர் முனைவர் ஈரா கருணாநிதி வந்துட்டு 1996 ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுத வாய்ப்பு. அதாவது அவங்க வைக்கிற போட்டியில் அந்த படத்தில் அந்த பாட்டு எழுதி அவர் அதில் வெற்றி பெற்ற ஒரு படத்தில் எழுதுற வாய்ப்பு. அந்த படத்து பேர் வந்து ஜோக்கர். அப்போ 96. இப்போ அது வேற வேற பேர்ல இங்கிலீஷ்லாம் வந்துருச்சு அது. ஆனால் அப்போ வந்து ஜோக்கர்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதுது. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு குமுதமும் இசைஞானி இளையராஜா அவர்களும் சேர்ந்து இதை பண்றாங்க. அப்போ அதில் வந்துட்டு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தங்க பேனாவும் 2000 ரூபாய் பணமும், அதில் ஜெயிச்சவங்களுக்கு அந்த பாட்டு அந்த படத்தில் பாட்டு எழுதலாம். அப்போ அதில் வந்துட்டு இந்த ஈரா கருணாநிதிங்கிறவர் வந்துட்டு ஜெயிச்சு இசைஞானி இளையராஜா கையால் தங்க பேனாவும் பணம் வாங்குறாரு. வாங்கிட்டு ஒரு பாட்டு எழுதுறதுக்காண்டி பெரியவர்கிட்ட போகிறார். இளையராஜா பெரியவர்னு சொல்றது நான் இளையராஜா அவர்கள் சொல்கிறேன். அவர்கிட்ட போகும்போது சொல்கிறேன், இதை நான் வந்துட்டு கவிதைக்குள்ள இன்னும் போகல, அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ போனவுடனே எப்பவும் உள்ளதை நம்ம வெளியில் கேட்குற செய்திகள் தானே. இவர் ஆள் மிரட்டுவார், ஆள் டெரராக இருப்பார் அப்படின்னா, இவர் போகிறவரும் புது பையன், இந்த சின்ன பையன். அவர் போகணுன்னே உட்காரு, இடையில வந்துட்டு நான் இது எப்படி தத்தகாரம் கொடுக்குறனோ அது மாதிரி நீ எழுதணும். சரி எழுதிருவியா? உங்களுக்கு எழுதிருவீங்கய்யா அப்படின்னு இருக்கு. இடையில வரி சரியில்லை, நான் மாற்றலாம்ல? மாற்றலாம்ங்கய்யா அப்படின்னு இருக்கு. ஓகே எழுதணும். முதல்ல பிள்ளையார் சொல்லி போடு. பிள்ளையார் சொல்லி எதுக்குன்னு தெரியுமா? அதுதான் எழுத்தோடைய தொப்புள் கொடி. சரியா, அதை முதல்ல போடு அப்படிங்கிறாரு. அதோட போட்டதுக்கப்புறம் பாட்டுலாம் எழுதுறாரு. எழுதுனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஜோக்கருங்கிற படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் வந்துட்டு நம்ம குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அது எடுத்த. அது படம் வரல, அது வராமல் அப்படியே போகும். அவர் பெரிய இளையராஜா சொல்றாரு, எப்படி இந்த பாட்டை வந்துட்டு நான் வேற ஏதாவது படத்தில் நான் உபயோகிச்சுக்கிறேன், இப்போ இது பண்ணாதோம்னா. அப்போ அந்த பையன் வந்து அவர் அந்த ஈரா கருணாநிதிங்கிறவர் வந்துட்டு அவர் சென்னையிலே இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, ஐயா நான் உங்களுக்கு நான் ஹெல்ப்பாக அங்கேயே இருக்கிறேன், எனக்கு. சரி இரு, ஆனால் ஒன்று முதல்ல போய் நல்லா படித்து முடிச்சுட்டு வந்து அப்புறம் வரலாம் சொல்லிட்டு படிக்க அனுப்புறாரு. அதோட அந்த எழுத்தாளர் கருணாநிதி வந்துட்டு காரைக்குடி அழகா பல்கலைக்கழகத்தில் போய் படித்து அங்கே போய் முனைவர் பட்டம் வாங்கிட்டு அடுத்து பெரியவரை வந்து பார்க்குறாரு. பெரியவர் வந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இரு நீ இங்கே வேலை பார்த்துட்டே இருந்தோம். அப்போ அவர் கூட ஒரு 5-6 வருடங்கள் இப்போ இளையராஜா அவர்களோட போய்கிட்டு இருக்கு. அப்போ போகும்போது அவருக்கு அழகி படத்தில் ஒரு பாட்டு எழுதுகிற ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பெரியவர். அப்படி போகும்போது அப்போ இவர் பார்த்துட்டு அங்கே சில விஷயங்களை பார்த்துட்டு வியக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பெரியவர் வந்துட்டு நொட்டேஷன் எழுதினாருன்னா அவர் பாட்டுக்கு அடித்தல் திருத்தல் எல்லாமே எழுதுவார்னு. அவர் நொட்டேஷன் மட்டும் இல்லை, அதாவது அந்த எழுத்தாளர் மென்ஷன் பண்ணிட்டாரு, அதாவது ஒரு பிரசவத்துல 2 குழந்தைகள் பிறக்கிற மாதிரி மெட்டோடு சேர்ந்தும் வரியும் வந்து விழுகும், அது அடித்தல் திருத்தல் இல்லாம வந்து விழுகும் அப்படிங்கிறார். அதாவது வான்புகழ் வள்ளுவரையும் பாரதியாருடைய மிகப்பெரிய காதலன் இளையராஜா அவர்கள் அப்படின்னு ஒரு மென்ஷன். ஏன்னா அவங்கள குரலை பத்தி பேசினாலும் சரி, அவர் பாரதியாருடைய பாடலை பத்தி பேசினாலும் சரி, அவ்வளவு பிரபாகம் எடுத்து பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. அந்த மாதிரி இது பண்றாரு. இவருடைய இதை விட பெரிய சிறப்புனாக்கு இளையராஜா அவர்கள் வந்து வெண்பா எழுதுறதுல ரொம்ப சிறப்பா எழுதுவார். வெண்பா அதாவது கவிஞர் புலமைப்பித்தனும் கவிஞர் பொன்னடியானும் மு மேத்தா அவர்களும் இளையராஜா எழுதிய வெண்பாக்களை வந்துகிட்டு அவங்க விளக்கம் எடுத்து படிக்கும்பொழுது அவங்களுக்கு இவ்வளவு எழுதுறாரு. அதாவது ஒரு 8வது தான் படிச்சிருக்காரு, இவ்வளவு எழுதுறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அவங்க நண்பரோட கலந்து பேசிக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டு வெண்பா சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்துருக்காரு.
அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்கு, இவர் வந்துட்டு திருக்குறள் எழுச்சி மாநாட்டில் வந்துக்கிட்டு இளையராஜா அவர்கள் பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு மேடையில் இருந்த கவிஞர்கள், இப்போ ஒரு அரசியல் பிரமுகர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்காங்க. அதில் இந்த புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்றாரு, கூடிய விரைவில் இளையராஜாவுடைய திருக்குறள் விளக்கம் வெளியாகும். அதாவது திருக்குறளுக்கு அவர் விளக்கம் எழுதி வச்சிருக்காரு, அது வெளியாகும் சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் வரல, நமக்கு அது கிடைக்கல, அது வெளியாகும் சொல்றாரு. இப்ப நம்ம இதை எடுத்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை எடுத்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இப்ப சமீபத்தில் அவர் வந்துட்டு லண்டன்ல போயிட்டு சிம்பனியை இது பண்ணியிருக்காரு. அப்ப அந்த சிம்பனி வந்துட்டு பெரிய அளவில் பேசப்படுது. அதாவது ஆசியாவிலேயே இது வரைக்கும் யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது யாருக்கு தெரியும்? 2000 பிறந்த குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த புத்தகம் வந்துட்டு 2002 வந்திருக்கு. 96 அவர் சிம்பனி ஏற்கனவே பண்ணிட்டாரு அவர். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அது வெளியவே வரல. அது அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவரு இதே மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு வெளியே வரல. இதுல வந்துட்டு மொத்தம் 53 கவிதை எழுதியிருக்காரு. 53 கவிதையும் வந்துட்டு இளையராஜா பிறப்புல இருந்து அவர் இந்த இதை எழுதும் போது அவர் இப்ப 800 படங்கள் வரைக்கும் அவர் இசையமைச்சிருக்காரு, அது வரைக்கும் எழுதியிருக்காரு. அப்ப அதோட அவர் சொல்றாரு, எங்க குடும்பம் வந்து அவ்வளவு ஏழ்மையா இருந்திருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சமீபத்துல சிவாஜி அவர்களுடைய மேடையில் கூட சொல்லியிருப்பார், ஒரு தடவை எங்களுடைய சகோதரனுடைய கைவிரல் வந்து அவர் சிவாஜி மேல பட்ட உடனே அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாரு, 2-3 நாள் உடம்புக்கு முடியாம காய்ச்சலா கூட இருந்தாருன்னு. அது நமக்கு சமீபத்துல சொன்னது. ஆனா இந்த கதைகள் எல்லாமே ஈரா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு எழுதியிருக்காரு. அப்பவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த கவிதை தொகுப்பு வந்து காரணம்னாக்க, காரைக்குடி வாழ் கவிஞர்களுக்காக ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு, போட்டி. கலைமகள் இதழ் வந்துட்டு ஒரு போட்டி நடத்திருக்காங்க. பாட்டுடைய தலைவர், உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களை பத்தி நீங்க ஒரு கவிஞலா எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் பாரதியார், பெரியார், கலைஞர் இவங்களை பத்தில எழுதியிருக்காங்க. அப்ப எழுதும்போது இவர் என்ன இருக்காரு, நம்ம ஆசியாவிலேயே இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, இவருடைய கவிதை எடுத்து எழுதி நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர் வந்து எல்லாம் எழுதியிருக்காரு. எழுதிட்டு கொண்டு பெரியவர்கிட்ட கொடுத்து, பெரியவர் வந்துட்டு இதுல வந்து வாழ்த்துறையும் எழுதி கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கு, ஆனா போட்டிக்கு அனுப்பாத அப்படின்ட்டார் அவரு. ஏன்னா இது அவருடைய இது. ஏன்னா இப்ப நீங்க இன்னொரு ஒரு காணொலி கூட பார்த்திருப்பீங்க சமீபத்தில், யாராவது பார்த்தவங்க இளையராஜா ரசிகர்கள் பார்த்தா நிற்கும், பஞ்ச அருணாச்சலம் சொல்லியிருப்பாரு, உங்கள்கிட்ட இருக்கிற தன்னடக்கம் ரொம்ப அதிகமான தன்னடக்கம், அதை வச்சுக்கிறாத அப்படிங்கிறது. இது வந்துட்டு நம்ம வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கு, அவர் திமிர் பிடிச்சவர், அகம்பாவம் பிடிச்சவர். இப்ப லேட்டஸ்டா சொன்னது, எனக்கு எல்லாம் வேற யாருக்கடா இருக்கும், எனக்கு தாண்டா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு யானை தூங்குச்சு, யானை கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு காணொலி இருக்கு. ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க, அனஸ்தீசியா வேலை செய்யல. ஆனா அந்த அம்மா வந்துட்டு ஆபரேஷன் உடம்புல கத்தி வச்சு கீறிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பாடினது இளையராஜாவுடைய பாட்டு, கற்பூர பொம்மை ஒன்று பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்கு. உடம்புல ஒருத்தன் கத்தி வச்சு வீடியோ இருக்கு. அந்த அம்மா வந்துட்டு மீண்டு வந்துட்டு இசைஞானி அவர்களை போய் சந்திக்குது. அப்ப உலகத்துல யாருமே ஒரு விஷயம் பண்ண முடியாதுங்க, இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு திமிர் இருக்கக்கூடாதா, ஆணவம் இருக்கக்கூடாதா? இது எல்லாருக்கும் உள்ளதானே, யாருமே பண்ணல. எங்க ஒரு வயிற்றுல ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்றாரு, ஒரு திருவாசகத்தை கேட்ட 2வது நாள் அந்த குழந்தைக்கு மூமெண்ட் வந்திருக்கு, தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவியலை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்ப அதாவது சில பேருக்கு இந்த ஹேட்டர்ஸ்க்கு பிடிக்காது, இவங்க எப்ப பார்த்தாலும் இளையராஜாவை புராணம் பேசிக்கிட்டு இருப்பா. கமலஹாசன் சொன்ன மாதிரி தான், அவர் பார்க்கதான் உங்க நாக்குல முள்ளு, அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோங்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவற்றுள்ள முக்கியமான இன்னொரு விஷயம் நேர்மை, அயராத உழைப்பு. நேர்மைக்கு என்னன்னு இப்ப சமீபத்துல சிங்கப்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி வந்து. அந்த பாட்டு இசைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு மியூசிக் மிஸ் ஆயிடுச்சு. அதை நிப்பாட்டி நீங்க வந்துட்டு இதை தட்டுறதை வந்துட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் அப்பவே நிப்பாட்டிட்டு, உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு வாசிக்காத, நான் ஒண்ணு சொல்லியிருக்க, நீ மட்டும் தனியா வாசிக்க. அதாவது அவனை போய் திட்டி, அவர் திட்டி இவர் பெரிய ஆள் ஆகணுங்கிறது இல்ல, அந்த நேர்மை. நான் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன வாசி கொடுத்துருக்கணும் அதை வாசி, அந்த நேர்மை. அதே மாதிரி 83 வயசுல இன்னமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு மேடல் நின்று ஒருத்தர் பேசின ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, அந்த அயராத உழைப்பு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, கான்ட்ரவர்சியும் புகழும் அப்படியே மாறி 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 இளையராஜா இன்னும் மேல கொண்டு போய்கிட்டு தான் இருக்கக்கூடிய, அவர் இன்னும் வான் புகழுக்கு உயர்ந்திருப்பார். நம்ம எவ்வளவுதான் திட்டாலும் பேசினாலும் இன்னும் சிறப்பாக அவர் இன்னும் மேல மேல வருவார். இதுல எனக்கு எடுத்து பேசுற காரணம், அதோட முக்கியமான இந்த ஈர கருணாநிதிங்கிறது வந்துட்டு
அவரோட உண்மையான பேர் வந்து கண்ணன். அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு கவிஞர். முத்தமிழறிஞர் கலைஞருடைய மேல தீரா பற்றுனால தன்னுடைய பேரை கருணாநிதினு பேர் வச்சார். கலைஞர் அவர்கள் வந்துட்டு அவரோட பேச்சை பார்த்துட்டு இவரை பாராட்டி இவருக்கு பரிசும் கொடுத்திருக்காரு. அதனால வந்துட்டு சமீபத்துல கலைஞருடைய நிகழ்ச்சி நடத்திய மா சுப்பிரமணியன் நடத்தினார். அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது இந்த கவிஞர் முனைவர் ஈரா கருணாநிதி அவர்கள். இந்த புக் இன்னைக்கு வந்து இசைஞானி இளையராஜா பத்தி பேசணுங்கிறக்காண்டி யாருக்கிட்டுமே சொல்லு. இதை விட என்னன்னாக்க இந்த புக்கு எங்க தேடினாலும் கிடைக்க முடியாது, கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நான் நினைச்சேன், சரி இன்னைக்கு இசைஞானியை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நாங்க டவுன்லோட் போட்டு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் கேட்பீங்கன்னு. அதனால இது கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதாவது ஒரே சின்ன இது இந்த கவிதையோட முடிச்சிரு. கடல் கட்டுறது கையில் கோபங்கள் வரும், அதன் காரணம் இவன் போட்ட கோட்டினை சிலர் மீறுவார், கொடு அதை விடுகிதை என்கிற ஒரு சிலர் குறைகளால் மனம் மாறுவார். அதாவது இப்ப கூட அந்த தன்னுடைய குறியீட்டுகள்ல ஒருத்தர் மாறி அவர் கோவம் வருது. அதே மாதிரி நிறைய பேர்ட்ட இவர் பணமே வாங்காம பண்ணியிருக்காரு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த திறமையாளர்கள் ஆளுமையா நாங்க தான் பெரிய கெத்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாம இருக்குனாக்க, என்கிட்ட திறமை இருக்கும்போது உங்களுடைய கெத்தை வந்து நம்மள ஒண்ணும் பண்ணும். எனக்கு திறமை இருக்கு, நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் முன்னேற்றி நான் போய்கிட்டே இருப்பேங்கிறத ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி.